ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் போட முடியல. நானும் படிச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப நாள் வீடியோஸ் போட முடியல. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஃபாலோ பண்ணிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நான் இப்போ யூடியூப்லேயே நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டே இருக்காங்க. நம்ம சேனல் ரிவ்யூ வேணுங்கிற நிறைய பேர் கேட்டதுனால இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரிவ்யூ போட போகிறோம். என்ன ரிவ்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுரேஷ் புக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுரேஷோட A3 புக்கு பார்த்தீங்களா, பாருங்கள் வீடியோவோட கேமராவிலே பத்தலை, அந்த ஃப்ரேம்லேயே பத்தலை பாருங்கள். புக்கு அவ்வளோ பெருசு. நான் இப்படி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து சுரேஷோட A3 புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுரேஷோட A3 புக்கு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, ஓகேவா, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம், ஓகேங்களா. டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்குறோம், புரியுதுங்களா. யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதில் என்னென்ன இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இது எப்போ ஃபஸ்ட்டு நான் இது எப்படி ஆர்டர் போட்டேன் அப்படின்னா, சுரேஷோட ஐஎஸ் அகாடமியோட அந்த வெப்சைட் இருக்குங்களே, அதில் வந்து நான் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா அதோட புக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹485, ஓகேங்களா. இது வந்து நீங்கள் லாகின் பண்ணி தான் நீங்கள் வந்து புக் ஆர்டர் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக போயிட்டு அப்படியே நீங்கள் வெப்சைட்டில் உங்கள் நேமு எல்லாம் கொடுத்துட்டு கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ நீங்கள் வந்து இது நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வரக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள்னு சொல்லுவாங்க. 5 நாளெல்லாம் வராது. 7 to ஒரு 10 நாள் ஆகிடும், ஓகேங்களா. நான் இதை எப்போ ஆர்டர் பண்ணேன்னா, ஜனவரி 21 ஆர்டர் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி தான் கையிலேயே கிடச்சிச்சு, ஓகேங்களா. அது இன்றைக்கி காலைல மார்னிங் ஒரு 10 to ஒரு 11 மணி இதெல்லாம் கிடச்சிச்சு, ஓகேங்களா. அந்த கிடச்சதுலேருந்து இந்த புக்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி தான் இப்போ வந்து வீடியோ போடுறேன், ஓகேங்களா. இப்போது இந்த புக்கோட பார்த்துட்டிங்கன்னா, புக்கு வந்து இவ்வளோ பெருசு இருக்குது, ஓகேங்களா. இவ்வளோ பெரிய புக்கு. நான் வந்து மற்ற புக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த புக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம எங்கேயுமே அதை வந்து அதிகமாக எடுத்துகிட்டும் போக முடியாது. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுரேஷ் வந்து A3 புக்கு, இந்த VVTNPSCயோடது A4 புக், ஓகேங்களா. இந்த A4 புக்கை வந்து நம்ம எங்கேயாவது பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இந்த A3 புக்கை நீங்கள் எங்கேயுமே வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஓகேங்களா. இது வந்து இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சிறுசாக பண்ணி கொடுத்ததாங்கன்னா நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நீங்கள் எந்த ஒரு பேக்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் அதேமாதிரி நான் பேக்கில் கொண்டே போகணும்னு தீர்மானமாக இருந்தீங்கன்னா இப்படி மடக்கி தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மடக்கி தான் நீங்கள் புக்கே எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா சின்ன புக்காக இருந்தால் நம்ம கொண்டு போகலாம், பெரிய புக்காக இருந்தது எந்நேரம் நம்ம கையில் தான் எடுத்துகிட்டு போகணும். அது வந்து சில நல்லா இல்லை, ஓகேங்களா. சரி, ஓகே, இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ்னு போட்டு கொடுத்துருக்காங்களா. அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் என்னென்ன இருக்குது, ஓகேங்களா. மொத்தம் 6 இது கொடுத்துருக்காங்க. 6 இதில் என்னென்ன 7 இது கொடுத்துருக்காங்களா. அந்த 7 இதில் ஒன்னென்ன இருக்குது, நம்ம சிலபஸே மென்ஷன் பண்ணாங்க. ஒரு டாப்பிக்கில் உள்ளதாக கொஸ்டின் கேட்க போகிறோங்கிறத அதை வந்து நம்ம சிரமம் இல்லாமல் இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இது தேவையே இல்லை, கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு புக்கு பார்த்துட்டோன்னா, இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு புக்கு, ஃபஸ்ட்டு பேப்பர். இதில் என்ன கொடுத்தாங்களோ அது இது கலரில் கொடுத்துருக்காங்க, இதில் இது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது நமக்கு வேணாம், ஓகேங்களா. இப்போ இதோட ப்ரைஸ் பாருங்கள். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்ஆர்பி வந்து ₹970 போட்டிருக்காங்க. ஆனால் அது ₹920 கிடையாது, ₹485, ஓகேங்களா. ₹485. ஆனால் உங்களுக்கு கொரியர் ஃப்ரீ தான். கொரியர் வந்து சார்ஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கொரியர் ஃப்ரீ தான். அந்த கொரியர் ஃப்ரீ தாங்கிறத இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இப்போ இந்த புக்கோட இது ஃப்ரண்ட் பேஜ் பொருளடக்கம் கொடுத்துருக்காங்க. பொருளடக்கம்னா இப்போ பார்த்துங்க, பொருளடக்கம் பொதுத்தமிழ் அது வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன பொருளடக்கத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது தெரியும், பார்த்துக்கோங்க. இப்போ இலக்கணம்னு பார்த்துட்டோன்னா பாருங்கள், இலக்கணம் இதுலேருந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லகராதி, அப்புறம் இந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் வருதோ அத்தனையும் வந்து இவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் கவர் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ரொம்பவே இது கவர் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக படிக்க வரீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, எனக்கு இலக்கணம் எங்கேருந்து தெரியாது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது வந்து இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும், ஓகேங்களா. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அகாடமியும் இன்னும் இந்த மாதிரி புக்கு ரிலீஸ் பண்ணலை. இவங்க பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வாங்கலாம், ஓகேங்களா. வாங்கலாம்னா நான் வந்து எல்லாரையும் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக் படித்தாவே, இந்த புக்கு வாங்கினதுக்கு ஸ்கூல் புக் படித்தாவே போதும். ஆனால் இப்போ நான் எல்லாம் சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த புக்கு வாங்கினேன்னு கேட்கலாம். இது வந்து ரிவ்யூக்காக வாங்க கிடையாது. இந்த புக்கு வாங்கின ரீசன் என்னென்னா, இப்போ இந்த இலக்கணம் வந்து சில பேருக்கு வரலாம் வராமல் இருக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த புக்கில் எடுத்தோடனே பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் கொடுத்துட்டாங்களா. அந்த இலக்கணத்தில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுன்னு போட்டு புணர்ச்சி கொடுத்துட்டா. இந்த புணர்ச்சிங்கிறது 9th நியூ புக் இருக்குங்களா, அதில் கவர் ஆகிட்டுருக்கு. இப்போது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுங்க நம்ம புணர்ச்சின்னு தெரிஞ்சிச்சு. இந்த புணர்ச்சியும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும்ல புணர்ச்சி, அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிறது இதில் இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த புக்கு எடுத்து சும்மா நீங்கள் பார்க்கலாம். இந்த புக்கிலேருந்து தான் கொஸ்டின் வருமாங்கிறது
கிடையாது. இந்த புக்கு படித்தா போதுமா அப்படிங்கிறது எப்போவுமே ஒன்றுனா ஸ்கூல் புக் மட்டும்தான். அந்த ஸ்கூல் புக் படித்ததுக்கு அப்புறம் தான் இந்த புக்கெல்லாம் நீங்கள் செகண்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அது ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாக படிக்கலாம். ஆனால் நீங்கள் முழுசா நீங்கள் இந்த புக்கே நம்பிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் ஏன் இந்த புக்கை நம்ப வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, புக்கில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணியும் நான் ஏன் நம்ப வேணான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கூல் புக் படிங்க. படித்தது போக நீங்கள் இது நீங்கள் சும்மா அப்படி இருக்கா, மெய்யிட்டு புணர்ச்சின்னு இருக்கா, அப்போ நம்ம இது படிச்சுக்கலாம் அப்படின்னு படிங்க. ஓகேங்களா? முழுசா இந்த நம்ம எந்த ஒரு அகாடமியான புக்கையும் முழுசாக நம்ப வேணாம். ஓகேங்களா? முழுசாக நம்ப வேணாம். ஜஸ்ட்டு இது நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த புக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொன்றும் கவர் பண்ணிட்டாங்க. சில இது கவர் ஆகலை. ஆனால் அந்த புக்கில் மட்டும்தான் இருக்குது. அது ஏன் கவர் பண்ணாங்கன்னு தெரில. ஒருவேளை இத்தனை டைப் பண்ணால் இவ்வளோ இது டைப் பண்ணியிருக்காங்க. மீதி இல்லாதப்போ கடுப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ டைப் பண்ணிட்டோம், அதுவும் டைப் பண்ணணுமா, வேணாம் போ அப்படின்னு ஒரு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் பாதி கொஞ்சம் கவராக இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் கவர் ஆகலை. அது என்னென்ன கவர் ஆகலை அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ரிவ்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எனக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எனக்கு பிட்டாக அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. எனக்கு மொத்தமாக வேணும்னு தெரிஞ்சுன்னா இங்கே வருங்க. இதில் இப்போ சமச்சீர் பாடத்திட்டம்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? சமச்சீர் பாடத்திட்டம் இங்கே மென்ஷன் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓல்டு புக்கு. ஓகேங்களா? நியூ புக்குங்கிறது புதிய பாடத்திட்டம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஓல்டு புக்குக்கு சமச்சீர் பாடத்திட்டம்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் எல்லாத்தையும் மீறி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, சிறப்பு தமிழ் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டேன். சிறப்பு தமிழ் எங்கே ஆட் பண்ணியிருக்காங்கிறதே தெரியல. ஓகேங்களா? ஒரு வேளை நம்ம சிறப்பு தமிழ் இலக்கணம்லாம் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த புக்கில் எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியும் போல். அதனால் நான் இந்த புக்கை நல்லா பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிசியோட சிலபஸ் எடுத்துக்கலாமே. இந்த சிலபஸில் பாருங்கள், இப்போ இலக்கணம் 25 கேள்வி போடுறோம். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, அதோட உதாரணம் என்ன, அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கே வரும். முந்தைய ஆண்டு வினானது போட்டுட்டு இங்கே சந்திப்பலை போட்டிருக்காங்களா. சந்திப்பலைங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தான் அது கொடுத்துருக்காங்க. அது ஒரு என்ன சொன்னால் இப்படி தான் கொஷின் வரும், இப்படி தான் இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோதான். ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நிறையா சந்திப்புலேயே அதிகமாக கேட்குறாங்க. இதை மட்டும் படித்தா போதுமான்னு பார்த்தாது, நிறையா படிக்கணும். எல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஒரு இது இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ரொம்பவே இல்லாமல் கவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு நிறைய பேர்லாம் தெரியாமல் இருக்கும். இங்கே வருங்க, லெட்டர்ஸ்லாம் நான் தெரியாமல் இருக்கும். எப்படி கடிதம் அனுப்புறதெல்லாம், அந்த கடிதத்தை பற்றியும் அந்த கடிதத்துலேருந்து ஒவ்வொரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது எப்படி இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே ஒழிய இந்த புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வருமா அதெல்லாம்ங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ எல்லாமே நம்ம சிலபஸில் மொத்தம் எத்தனை டாபிக் இருக்கோ அத்தனை டாப்பிக்கு உண்டானதும் கரெக்டாகவே இங்கே கொடுத்துட்டாங்க. சில தப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது தப்புகள் வரத்தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ விஷயம் பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்கும்போது ஒரு 1000 விஷயம் செய்யும்போது ஒரு 1000ல் ஒரு 2 விஷயம் 3 விஷயம் தப்பாகலாம். ஓகேங்களா? அந்த தப்பானதுக்காக அந்த அகாடமியை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட பீரியடில் நமக்கு சிலபஸ் வைஸ் இதை பற்றி நம்மளாம் பயந்துட்டு இருந்திருப்போம். என்னடா சிலபஸ் மாற்றிட்டாங்க, இலக்கணம் எப்படி இருக்குங்கிறதுக்காக நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இவங்க இவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கிறத நம்ம பாராட்டணும். ஓகேங்களா? இது எத்தனை ட்ராபேக்ஸ் இருக்குது, A3 புக்கு இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு A4 கொடுத்துருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சில பேர் வெளியே எடுத்துகிட்டு போய் படிக்கலான்ட்டு இருப்பாங்க. சில பேர் வீட்டிலேருந்து இது வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு ஓகே இதாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற படிக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கு எங்கேயும் வெளியே எடுத்துகிட்டு போகவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் வெளியே போகிறவங்க தான் இந்த புக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் படிப்பாங்க. ஆனால் இது நீங்கள் கையில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா நம்ம ட்ராவல் பேக் இருக்கும்ல, ட்ராவல் பேக்கில் வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இது புக்கா இல்லை நம்ம படுத்துக்கிற பெட்டாலேங்கிறது நமக்கு தெரியல. இது இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது. எல்லாருமே ஒரு குழந்தை படுத்துங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ திருக்குறளுக்கு முக்கியமாக சொல்லணும். திருக்குறள் பார்த்துட்டிங்கன்னா திருக்குறள் மொத்தம் இப்போ 20 டாபிக் இருக்குது. அதில் சில டாபிக் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அதையும் பார்த்திங்கன்னா இவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் கரெக்டாக இப்போ ஒழுக்கமே இருக்குன்னா ஒழுக்கமே ஆல்ரெடி இருந்துச்சு, அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அணி கொடுக்கல. ஓகேங்களா? சொற்பொருள் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அணி கொடுக்கல. அணி கொடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போது அணி கொடுக்கல, அது ஒரு ட்ராபேக்காக எனக்கு தெரியுது. ஆனால் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அப்போ இந்த இலக்கியம் தமிழ் அறிவியலும் தமிழ் தொண்டும் இருக்குங்களே, அதையும் பார்த்துட்டிங்கன்னா தனியாக செப்பரேட்டாக அதையும் கவர் பண்ணிட்டாங்க.
ஓகேங்களா? அதையும் செப்பரேட்டாக இது எல்லாமே போட்டு கவர் பண்ணிட்டாங்க. இப்போது என்ன கேட்டால் இலக்கணத்துக்கு ஸ்கூல் புக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த தமிழ் அறிவு தொண்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல் புக்கு இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்கூல் புக் இல்லாதது இந்த புக்கில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் 2யும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரே டைமில் 2யும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்னா நாற்பதுன்னு படிக்கிறீங்க. ஸ்கூல் புக்கில் இன்னா நாற்பது இருக்குமா? அதை நீங்கள் படிச்சுக்கிட்டு இந்த புக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கூலில் புக்கில் இதில் இருக்குமா? அதை டக்குன்னு குறித்து வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம இன்னா நாற்பதை வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு உடனே இந்த சுரேஷ் புக்கில் இன்னா நாற்பது எடுத்தோம்னா இதில் வந்து முக்கியமாக இந்த ஃபஸ்ட் லைன் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த லைன் மட்டும் படித்தா போதும், மீதிலாம் ஸ்கூல் புக்கிலே வந்துருச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து சிலபஸ் புக்கை படிக்கணும். இன்னும் சில பேர் வந்து ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்ட்டு இந்த புக்கு படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கு படித்தா போதாது. என்றைக்குமே டிஎன்பிஎஸ்சிக்கு இது போதுமான்னு கேட்டால் அது போதாது. எல்லாமே படிக்கணும். ஒரு இது இல்லாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து இப்படி இருக்குது, சிறப்பு தமிழ் ஆட் பண்ணியிருக்கேங்கிறாங்க. சிறப்பு தமிழ் ஆட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தேன். ஆனால் சிறப்பு தமிழ் பார்த்துட்டிங்கன்னா இந்த தமிழ் தொண்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இலக்கணத்தில் எப்படி ஆட் பண்ணியிருக்காங்கிறது தெரியல. ஏன்னா நான் இன்னும் சிறப்பு தமிழ் படிக்கலை. படிச்சிருந்தா நமக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஆனால் மொத்தத்தில் இந்த புக்கு வந்து வாங்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டிங்கன்னா ஓகேங்களா? இந்த புக்கு நான் வந்து எல்லோரும் வாங்குங்கிறது நான் சொல்லலை. ஓகேங்களா? இதில் வந்து ப்ரோ நீங்கள் வாங்கிட்டீங்க நானும் வாங்குகிறேன் அப்படின்னு நான் வந்து யாரையும் வந்து இந்த புக்கு வாங்குங்கன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? இது வந்து ரிவ்யூ. இதை நான் வாங்கியிருக்கேன். இந்த புக்கு இவ்வளோ நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கோட கண்டென்ட்லாம் ஓகே. பேப்பர் குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் அந்த திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு என்னோட ட்ராபேக் என்னென்னு கேட்டால் புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்பவே இந்த புக்கு பெருசாக இருக்குது. எனக்கு வந்து அது ரொம்ப மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெளியே போகிறப்ப இந்த புக்கு கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் சின்ன ட்ராபேக் தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா இப்போ நமக்கு முக்கியமானது என்னென்னா ஃபாண்டு. ஓகேங்களா? இந்த ஃபாண்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் நல்லா நான் பார்த்தோன்னே தெரியும். ஆனால் இன்னும் நல்லா பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஃபாண்டு கொடுத்துருக்காங்க. 3 காலமாக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? இது வந்து 3 காலமாக நமக்கு பிரித்ததுனால இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு பேஜ் எப்படா முடியும்னு இருக்கும். ஜிகே படிக்கும்போது தமிழ் படிக்க எப்படா முடியும்னு இருக்கும். ஆனால் இதில் முடியவே முடியாது பேஜ். இந்த ஒரு பேஜ் முடிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு பேஜில் கிட்டத்தட்ட நமக்கு என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அத்தனையும் கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச அரிதிலும் அரிது அந்த சுரேஷ் புக்கு அரிதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து இலக்கணம் பற்றி எதுவுமே ஐடியா இல்லை, இலக்கணம் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாதவங்க இந்த புக்கு வாங்குங்க. வாங்கிட்டு ஸ்கூல் புக் அதையும் பாருங்கள். பார்த்த உடனே இதில் இல்லாதது அதுலேயும் இருக்கும். நீங்கள் குறித்து படுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் படித்தாவே போதுமானது தான். இப்போ நான் ஏன் இந்த புக்கு வாங்கின ரீசன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? முக்கால்வாசி இந்த புக்கில் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் பக்கம் 1000 புக்கு வரைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு புக்கு எனக்கு முன்னாடி ஆர்டர் போட்டவங்களுக்கே புக்கு வரல. அதுங்கிட்ட நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. என்ன ப்ரோ எனக்கு இன்னும் புக்கு வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்னும் புக் ரிவ்யூ போல நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் புக் ரிவ்யூ வந்து டீட்டெயிலாக நான் வந்து புக் ரிவ்யூ போட்டுட்டேன். ஆனால் இதில் என்னென்னா இன்னொரு புக்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் சுரேஷ் புக்கு இருக்குல்ல, இன்னொரு புக்கு வாங்கியிருக்கோம். மொத்தத்தில் 2 புக்கு வாங்கியிருக்கோம். இந்த ஒரு புக்கு வந்து எனக்கு, இன்னொரு புக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டார். அவருக்காக வந்து இந்த புக்கு வாங்கினது. 2 ஒரே டைமில் தான் நாங்கள் ஆர்டர் போட்டோம். ஓகேங்களா? அவரும் நானும் ஒரே இதை தான் இது பண்ணுறோம். அதனால் இதில் 2 புக்கு நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த புக்கு வீடியோவில் காமிக்கணும் அவசியம் இல்லை. 2 புக்கு போட்டோம். ஒரே டைமில் வந்துருச்சு. அதுக்காக வந்து நான் வந்து இதை வந்து நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இனிமேல் நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா நானும் படிச்சுட்டு இருந்ததுனால ரொம்பவும் அது எதுவும் கரெக்டாக எதுவும் பண்ண முடியல. அதனால் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அதனால் நானும் ஹெவியாக ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் என்னால் சரியாக யூடியூப் பக்கம் இது பண்ண முடியல. நாம் வந்த புதுசில் சில இந்த மாதிரி நம்ம ஸ்டடி விலாக் போடுறது சின்ன யூடியூப் சேனல்ஸே இருந்தாங்க. இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நானும் வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு வாரத்துக்கு 2-3 வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். என்னை பார்த்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிச்சிங்க, இப்போவும் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த நியூ சிலபஸ்க்கு நான் என்னென்ன புக்கு ஃபாலோ பண்ணுறேங்கிறத நான் வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது படிக்கலாம், இப்படி படிக்கலாம், இது எப்படி படிக்கலாம், நியூ சிலபஸ் எவ்வளோ இதாக பண்ணலாம், இது எல்லாத்தையும் மீறி நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இன்னொன்று காமிக்கணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த நியூ சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூ சிலபஸில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்,
என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன். நான் வந்து எல்லாத்தையும் தெளிவாக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா. இது நானாக தான் எடிட் பண்ணது. இது வந்து தெளிவாக பிரித்து என்னென்ன இருக்குங்கிறத நான் தெளிவாக பிரித்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு தெரியணும். பார்த்தோன்னேயுமே இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு தெரியணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பாருங்கள், சிலபஸ் வந்து டீட்டெயிலாக வந்து நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. சிலபஸ் டீட்டெயிலாக இதுலேருந்து இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன டாபிக் இருக்குது, இது எல்லாத்தையும் தமிழ்லேருந்து இந்த டாபிக் இருக்குன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது எதுக்காக திடீர்னு நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது இலக்கணம் சொல்ல 11 டாபிக் இருக்குது. அந்த 11 டாப்பிக்கில் வேர்ச்சொல் அறிதல்னா என்ன, வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்றுனா என்ன, வினையெச்சம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னும் நமக்கு வந்து செப்பரேட்டாக படிக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ பிரித்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் பண்ண வச்சிருந்தது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ முடிஞ்சுது. இதுதான் வந்து சுரேஷ் புக்கோட ரிவ்யூ. ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் புக்கு வாங்கியிருக்கீங்கிறத சொல்லுங்கள். அதனால் நமக்கு எத்தனை பேர் இந்த புக்கு வாங்கியிருக்காங்க, என்னென்ன தப்பு இருக்குங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வர அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.